அடுத்து டிவிசிபிள் பை 6 பார்க்கலாமா? டிவிசிபிள் பை 6 அடுத்து ஒரு நம்பர் ஆர்ல டிவைட் ஆகுறதுக்கு என்ன லாஜிக்? இந்த இடத்துல நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, அது என்னன்னே தெரியாம மனப்பாடம் பண்றாங்க. டிவிசிபிள் பை 6 பொறுத்தவரை என்னன்னா, ஒரு நம்பர் ஆர்ல டிவைட் ஆகணும்னா அந்த நம்பர் ரெண்டாவது வாய்ப்பால்ல ஃபர்ஸ்ட் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். அதே மாதிரி மூணாவது வாய்ப்பால்ல டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். இப்படி ரெண்டுலையுமே டிவைட் ஆச்சுன்னா தான் அந்த நம்பர் என்ன வரணும், ஆறாவது வாய்ப்பால்ல டிவைட் ஆகும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? இது ரெண்டுலையுமே வந்தாதான் ஆறுக்கு வரணும். சரிங்களா? இப்போ லாஜிக் ஒரு 4 நம்பர் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். இப்போ 7 6 4 2 சரிங்களா? 9 3 6 6. ஓகே, வேற 4 8 4 8 6 6 3 3 8 7 9 6. இந்த மாதிரி ஒரு 5 நம்பர் சால்வ் பண்றோம். இது முடியறதுக்குள்ள அந்த கான்செப்ட் புரிஞ்சிடணும். சரிங்களா? இப்போ இந்த நம்பர் எல்லாம் ரெண்டாவது வாய்ப்பால டிவைட் ஆகுமா மூணாவது வாய்ப்பால டிவைட் ஆகுமான்னு பார்த்தா தான் நம்ம ஆறாவது வாய்ப்பாடுக்கே போக முடியும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இது பாருங்க, இதுல ரெண்டாவது வாய்ப்பாடு எப்படி டிவைட் ஆகும் நம்ம பார்த்தோன்னே சொல்லுவோம்ல. ரெண்டாவது வாய்ப்பாடுனா என்ன இருக்கணும், இரட்டைப்படை எண், லாஸ்ட் முடிகிற நம்பர். இப்போ அந்த 2 இரட்டைப்படை எண்ணா, ஸோ டிவைட் ஆகும் ரெண்டாவது வாய்ப்பால. 6 டிவைட் ஆகும், 8 3 ரெண்டாவது வாய்ப்பால டிவைட் ஆகுமா? ஆகாது, இங்கே டிவைட் ஆகும். அப்ப என்ன சொல்லிடலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே இந்த நம்பர் கான்செப்ட்லயே வராது, இதை எடுத்து விட்டுலாம். இது கண்டிப்பா ஆறுல டிவைட் ஆகாது. இது ரெண்டுலையுமே டிவைட் ஆனாதான் இங்க டிவைட் ஆகும். அப்ப இந்த நம்பர் கண்டிப்பா ஆறுல டிவைட் ஆகாதுன்னு சொல்லி நீக்கி விட்டுலாம், தேவையில்ல. இப்ப இதுக்கு வாங்க, இதை செக் பண்ணுவோம். இதை செக் பண்ணும்போது ரெண்டாவது வாய்ப்பால டிவைட் ஆயிருச்சு. 3ல டிவைட் ஆகணும் என்ன லாஜிக் படிச்சோம்? ஒரு நம்பர் 3ல டிவைட் ஆகிறதுக்கு என்ன லாஜிக் பார்த்தோம்? ஒரு 6 4 2 6 7 கேன்சல் ஆகும் மூணாவது வாய்ப்பால, ஆகாது. அப்போ டிவைட் ஆகல, சோ இந்த ஆன்சர் டிவைட் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஒன்னும் டிவைட் ஆகாது ஆறாவது வாய்ப்பால. சரிங்களா? இப்போ இது பாருங்க, 9 மூணாவது வாய்ப்பால கேன்சல் ஆயிரும், 3 கேன்சல் ஆகும், 6 6 மூணாவது வாய்ப்பால கேன்சல் ஆகும்ல, அப்ப இந்த நம்பர் டிவைட் ஆகும். சோ இது ரெண்டுலையும் டிவைட் ஆனா இது கண்டிப்பா என்ன ஆகும், ஆறாவது வாய்ப்பால டிவைட் ஆகும்னு அர்த்தம். இதுதான் கான்செப்ட். சோ இப்போ இது பாருங்க, 4 8 எவ்வளவு, 12 12 டிவைட் ஆகுது. சோ இது கண்டிப்பா ஆறாவது வாய்ப்பால டிவைட் ஆகும். இது டிவைட் ஆனாலும் ஆகாதனாலும் ஆகாது, அவ்வளவுதான். ஒன்னு வரலனாலும் முடிஞ்சது. இப்போ இதுக்கு பாருங்க, 8 9 கேன்சல் ஆகும், 6 கேன்சல் ஆகும், 8 7 எவ்வளவு 15 15 வந்து மூணாவது வாய்ப்பால கேன்சல் ஆகும்ல, 5 3 15, அவ்வளவுதான் டிவைட் ஆகும். சோ ஆன்சர் டிவைட் ஆகும், முடிஞ்சது. இப்ப இதுல ஏன் டிவைட் ஆகாதுன்றது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு வாய்ப்பாடு 2ல டிவைட் ஆகலைனாலும் டிவைட் ஆகாது, 3ல டிவைட் ஆகலைனாலும் டிவைட் ஆகாது, மத்த எல்லாமே டிவைட் ஆகுது. சரிங்களா? இது கான்செப்ட்.